சங்கராச்சாரியார் 4 பேர் இருக்காரு. அதில் இந்த கும்பகோணம் இவர் நம்ம காஞ்சிபுரம் சங்கராச்சாரியாரை அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா ஆதிசங்கரன் இந்த மடத்தை ஏற்படுத்தலை அப்படிங்கிறது அந்த 4 சங்கராச்சாரியார், பூரி சங்கராச்சாரியார், சப்பாத்தி சங்கராச்சாரியார், இப்படி 4 பேர் இருக்காரு. அவங்க யாரும் நம்ம இருக்க கும்பகோணம் மடம்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா கும்பகோணத்துல இருந்து அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கு. அது எங்கேயாவது போகுது, அதை விடுங்க. ஒரு பிரச்சனை வருது என்னன்னா, ராமர் அதுக்கு பேர் பிராண பிரதிஷ்டயம். இப்போ இன்னைக்கு ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு பத்தியலா, எனக்கு இந்த ஐபிசி இதுக்கெல்லாம் இங்கிலீஷில் சொல்லத்தான் வரும், ஏதோ ஒரு சமஸ்கிருதத்தில் ஹிந்தியில் பேர் வச்சிருக்காங்க, எனக்கு தெரியாது, எனவே நான் பழையபடி ஐபிசின்னு எனக்கு சொல்றேன்ட்டார். இந்த பிராண பிரதிஷ்டையில வேற ஒன்றும் இல்லை, சாமிக்கு கண்ணு துறக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு அது நடந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா ராமர் கண்ணை மோடி திறந்தாரா இல்லை மோடி கண்ணை ராமர் திறந்தாரான்னு தெரியல. இங்க இருக்கிற பல டிவியில் பார்த்தீங்கன்னா ராமர் மூஞ்சிய அது பால ராமர், அவர் மூஞ்சியை காட்டுறதை விட இவர் முகத்தை தான் அதிகமாக காட்டுறாங்க. கலைவாணர் சோவியத் ரஷ்யா போயிட்டு வந்தார். போயிட்டு வந்த உடனே கேட்டாங்க அவர்கிட்ட, அவர் பாணியில் அவர் சொன்னார், ஐயா சோவியத்துக்கு போனீங்களே எப்படி இருக்குன்னார். அவர் சொன்னாரு, அங்க அக்ரஹாரமே இல்லையான்னார். அடுத்த வார்த்தை சொன்னாரு, சேரியும் இல்லையா, அங்க அக்ரஹாரமும் இல்லை சேரியும் இல்லை. இது எவ்வளவு பெரிய வார்த்தை நினைக்கிறீங்க? இது 2 தானங்க இங்க பாடாப்படுத்துது. பாசிசம்னா என்னன்னு நமக்கே தெரியாம இருந்துச்சு இவ்வளவு நாளா. இப்ப நம்மள கண்ணு முன்னால தெரியுது பாசிசம் எப்படியெல்லாம் பொய் சொல்லணும். பாசிசம்னா ஹிட்லர் மாதிரி நறுக்கு மீசை வச்சிருக்கோம் நினைக்காதீங்க, தாடி வச்சிருக்கலாம், அப்படியே துண்டை போட்டு வரலாம். ஹிட்லரை பத்தி பொய் சொல்றதுக்குன்னே கோயபல்ஸ்ன்னு ஒரு கோயபல்ஸ் தாங்க இருந்தான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோயபல்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு கோயபல்ஸ் கிண்டியில் இருக்காரு. அவர் தான் சொல்றாரு, நான் ராமர் கோயில் சிறப்பு விழா அன்னைக்கு கோதண்ட ராமர் கோயிலுக்கு போனேன், அங்க அர்ச்சகர் பூரா பயந்து போய் கிடக்கிறாங்க, துப்பாக்கி முனையில விரட்டுறாங்க அர்ச்சகரை. அவரை சொல்றாரு, ஒன்றும் இல்லை, நான் எப்பவும் போல இயல்பாக தானே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறார். இவர் தானே ராமர் இங்கே உட்காந்து கண்ணீர் விட்டு அழுகிறார். அண்ணாமலை இங்க இருக்காரு. என்ன தெரியும், நிர்மலா சீதாராமன் அவங்க முக்கியமானவங்க இல்ல, ராமருக்கு சீதாராமன் ராமனை அவங்க பேரையே வச்சிருக்காங்க. அந்த அம்மா அங்க விட்டு காஞ்சிபுரம் கோயிலுக்கு போனேன், உங்க எல்லிகில காட்ட விட்டாங்க அப்படின்னு. என்னமா நிதியமைச்சர் நீங்க வீட்டில் உட்காந்தே பார்த்துருக்கலாம், இதுக்கு எதுக்குமா ஃப்ளைட்டை பிடிச்சி இவ்வளவு தூரம் காஞ்சிபுரம் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா, இங்கே எல்லாம் இந்து விரோத அரசா இருக்கப்பா. உண்மையிலேயே தோழர்களே, வேல்முருகன் எடுத்து கொடுத்துருக்குன்னு நான் சொல்றேன். நம்முடைய வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்களேன், இனிமே என்னங்க கேஸ் வேலை ஏறி போச்சு, ஜெய் ஸ்ரீராம் பாங்க. ஏய் அது இருக்கட்டும்யா, ஜெய் ஸ்ரீராம் இருக்கட்டும்யா. இனி அந்த ஜிஎஸ்டி வரி இவ்வளவு போட்டு அடிக்கிறீங்க, ஏய் பேசாம ஜெய் ஸ்ரீராம். வாயை திறக்க விடாம காதுக்குள்ளேயே குத்த போறாங்க. நம்ம பொறுமையா எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு, குணமா சொல்ல வேண்டியிருக்கு. இந்த ட்ரம்ப்னு ஒரு ஆள் இருந்தாரு பாருங்க, அந்த ஆள் திரும்ப வர தேர்தலில் நிற்க போறாங்க, பெரிய அறிவாளிங்க அவங்க. நம்ம நடத்திக்க வேலை சொல்றாங்க, அமெரிக்காவில் மூளை வளர்ந்துக்கு வெளியே தொங்குதப்பா அப்படின்னு. இந்த நாட்டு ஜனாதிபதியே கொரோனா காலத்தில் என்ன சொன்னான், சானிடைசரை தேய்ச்சா செத்துருமாப்பா, அந்த கொரோனா கிருமி செத்துருங்க. அப்புறம் எதுக்குப்பா இவ்வளவு செலவு இல்லைய, ஊசியில இதை எல்லாம் ஏற்றி விட்டா சாவ போகுது கொரோனா. இவர் தான் அந்த நாட்டு ஜனாதிபதி. அவர் மோடிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. பார்த்துக்கங்க எப்படி செட்டு செய்யறது இல்லை. அவர் இங்கே வரும்பொழுது குஜராத் சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் வரும்பொழுது ஊரா குடிசையை கூட மறைச்சு விட்டாங்க. குஜராத் வளர்ச்சி மாடல். அந்த ஆளுக்கு பார்க்குற எங்க பார்த்தாலும் துணியாக கட்டியிருக்கு. நம்ம ஊர்களில் துணி காய வைக்கிற மாதிரி, இனியா இவ்வளவு துணியை கட்டி காய வச்சிருக்கீங்கன்னா, அப்புறம் தான் ஒரு ஆள் சொல்லியிருக்கான், இல்லைங்க குடிசை சாக்கடையெல்லாம் உங்கள் கண்ணில் படப்படாதான், அதுக்காக துணியை கட்டி பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக சொல்லியிருக்கான், இப்படியெல்லாம் துணியை கட்டி மறைச்சதுக்கு பதிலாக ஒரு 3 ரூபாய்க்கு துணியை வாங்கி என் கண்ணை கட்டி இருந்தாலும் எதையுமே பார்க்காம ஊருக்கு போயிருப்பேன், இதுக்கு ஏன்னா நாடு கூட துணியை கட்டிங்கன்னு கேட்டாலும் அவரே கிண்டல் பண்ணுற அளவுக்கு இவர் நிலைமை இருந்திருக்கு பாருங்க. எனவே தோழர்களே, நடைபெறப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான 2024க்கு பிறகு இந்தியாவினுடைய ஜனநாயகம் இருக்க போகிறதா இல்லையா? இன்னைக்கு நம்முடைய ஆளுநர் ரவி சொல்ற, இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததுல காந்தியை விட நேதாஜி அவருக்கு தான் முக்கியமான பங்கு. நம்ம அவரை பார்த்து திருப்பிக்கிறோம், அதெல்லாம் நாங்க பேசிக்கிறோம் தலைவரை, காந்திஜியா நேதாஜியா நம்ம பேசிக்குவோம். உங்க ஜி இருக்காருல்ல, சாவர்கர் ஜி, கோல்வால்கர் ஜி, அந்த ஜி எல்லாம் எங்க போயிருக்கேன்னு சொல்லுது. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுனால ஒருத்தருக்கு வேகமாக ஓடிக்கலாம், அது மெதுவாக ஓடி இருக்கலாம். காந்தியினுடைய பங்களிப்பு குறித்து ஒரு கணிப்பு இருக்கு. நேதாஜியினுடைய இன்னும் சொல்ல போனா மகாத்மான்னு அவருக்கு பட்டம் கொடுத்ததே நேதாஜி தான். நேதான்னா தலைவர்னு அர்த்தம். நேதான்னு நேதாஜி அழைத்ததே சுபாஷ் சந்திர போஸை அழைச்சதே காந்தி தான். இவர் என்ன பண்றாருன்னா, இவர் ஓட்டப்பந்தயத்திலே ஓடாம ஓடுனர் என்றாலே இவர் வேடிக்கை பார்த்தா கூட பரவாயில்ல. அன்னைக்கு இருந்த ஏகாதிபத்தியத்துக்கு சேவை செய்த அந்த குரூப்ல இவர் சொல்றாரு, அவர் செய்யல இவர் பரவாயில்லப்பா. எல்லாருமே மேல சொர்க்கம் இருக்கு. இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு மேலே வைகுண்ட ஏகாதேசி வந்துச்சு. ஒரு பரமபத பெருமாள் கோயில் போனீங்கன்னா பரமபத வாசல் தோழர்கள் எங்கேயாவது போனீங்கன்னா பதில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய சொத்து தான். எல்லாம் போய் என்ன ஏதுன்னு பார்த்து வரணும். நான் பொதுவாக கூட்டங்களுக்கு போனால் வாய்ப்பு இருந்தால் பக்கத்தில் கோயில் போகலாம், என்ன இருந்தாலும் போவேன்னு வச்சுக்கோங்க, வேறு வேலை. அப்படி ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த வைகுண்ட வாசல்னு ஒன்று இருக்கும். ஏகாதேசி அன்னைக்கு விரதம் இருந்து அந்த வைகுண்ட வாசல் வழியாக
போவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வசதி இருக்கிறவன், பதவியில் இருக்கிறவன், அந்த ஊர் முக்கியஸ்தர் பூரா முதல்ல போயிடுவாங்க. உண்மையான பெருமாள் பக்தர் பூரா பாவம் விரதம் கிடந்துட்டு வரிசையில் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் இவன் சொர்க்க வாசலுக்குள்ள போவான். ஒரு சுபவி அண்ணன் என்ன சொன்னார்னா, என்ன நம்பிக்கையில் இவங்க எல்லாம் சொர்க்க வாசலுக்குள்ள போகிறாங்கன்னா, இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வந்துடலாங்கிற நம்பிக்கையில் தான். ஒருவேளை வைகுண்ட ஏகரி சொர்க்கமே திறந்துருக்குங்க, சொர்க்க வாசல் இல்லை, உள்ளே போனீங்கன்னா ஒரு தேர் நிற்கும், ஏறினீங்கன்னா ஜல்லுன்னு போயிடலாம், நான் ஸ்டாப். எவனாவது போவானா? அவங்களுக்கு பூரா தெரியும் சொர்க்கம் என்பது மேலே இல்லை, அது இந்த பூமியிலே தான் இருக்கிறது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். எதுக்கு தெரியுமா நமக்கு சொர்க்கம் சொர்க்கம் கையை காட்டுறாங்க? இந்த அவங்க சுரண்டலை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டக்கூடாது, ஏன் நான் இப்படி இருக்கேன்னு கேட்டக்கூடாது, ஆசை காட்டுறாங்க. இங்கே கஷ்டம் அப்படித்தாயா, விலைவாசி உயர்வு, கேஸ் விலை உயர்வு, இதை பற்றி கவலைப்படாத. செத்த பிறகு சொர்க்கத்தில் போய் நல்ல கையை கால ஆட்டிட்டு படுக்கலாம்யா. எவ்வளவு கதை. யாராவது போய் பார்த்துட்டு, அது மனிதனுடைய அல்ப புத்தி இருக்கு பாருங்களேன். சொர்க்கம்னா என்னடா, இவனால் அது வேற எதுவும் கற்பனை பண்ண முடியலைங்க. இந்த சொர்க்கத்தை பூரா பெரும்பாலும் ஆண்கள் தான் கற்பனை பண்ணியிருக்காங்க. அதனால என்ன சொல்றாங்க, சொர்க்கத்தில் என்னடா இருக்கும்னா அங்கே சோமபானம் சுறாபானம் இருக்கும். இவன் சிந்தனையே டாஸ்மாக தாண்ட மாட்டாங்கிறானே. சரியப்பா, வேற என்ன இருக்கும்னா ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை, எல்லாரும் குதிச்சு குதிச்சு ஆடுவார்கள், சந்தோஷமாக பார்க்கலாம். இவ்வளவுதான் இவன் சொர்க்கத்தை பற்றிய சிந்தனையே. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, அமுதம்னு ஒன்று இருக்கும், அது குடித்தா சாகவே மாட்டாங்க. ஆனால் ஒரு கவிஞன் சொன்னான், எல்லோரும் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுகிறார்கள், ஆனால் யாரும் சாக ஆசைப்படுவதே இல்லை. செத்தாதானே சொர்க்கத்துக்கு போக முடியும். சரி, நான் சாயந்தரம் சொர்க்கம் சீட்டு போட்டு வச்சுருந்தேன், வருவேன் நான், இல்லையா 2 நாள் போட்டு ஏன் அவசரப்படுறேன் மாதிரி சொல்லலை. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. இப்படி மனிதனுக்கு இல்லாத ஒன்று இக வாழ்வை பற்றி ஒரு கனவு இருந்தது, கற்பனை இருந்தது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், பசி இல்லாத ஒரு நாடு, பசி இல்லாத ஒரு மனிதன் என்பது கற்பனையாக இருந்தது. ஆனால் ஏன் மார்க்சியத்தை ஒரு விஞ்ஞானம்னு சொல்றோம், ஏன் அறிவியல்னு சொல்றோம்? இதே சோவியத் மாமேதை லெனின் தலைமையில் போல்ஸ்விக்கிகள் புரட்சி நடத்தி உருவாக்கிய அதனால் ஏற்பட்ட லாபம். இவர் காலத்தில் ரஷ்யாவில் பெண் குழந்தைகள் பிறந்தால் காலில் இரும்பு குண்டை கட்டி விட்டுருவாங்களாம். அந்த கால் பெருசாக போயிடக்கூடாது, ஏன்னா அந்த புள்ள வீட்டை விட்டு ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படித்தான் இருந்தது ஜார் காலத்தில் ரஷ்யா, நில உடைமை ரஷ்யா. அந்த ஒரு இரும்பு கூட எடுத்து பிறந்த குழந்தையினுடைய காலை அப்படியே நெருக்கி விட்டுருவாங்களாம். அப்போதான் கால் சூம்பி போய் இந்த புள்ள வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா அப்படின்னு. அது அப்படித்தான் இருந்தது புரட்சிக்கு முந்தைய ரஷ்யா, மன்னர் காலத்திய ரஷ்யா. ஆனால் அந்த ரஷ்யா தான் தோழர்களே, சோவியத்திலே புரட்சி நடந்து ஒரு சோசலிச சோவியத் யூனியன் அமைந்த பிறகு மண்ணுலகிலே அல்ல விண்ணைக்கு நோக்கி பெண்ணை அனுப்பிய ஒரே தத்துவம் மார்க்சிய தத்துவம். இன்னைக்கு கூட நம்முடைய வாலண்டினா என்கிற பெயர் நம்முடைய வீடுகளில் இருக்க. யார் வாலண்டினா? சைதாப்பேட்டை காளியம்மன் பேரா வாலண்டினாங்கிறது? அவங்க தான் சோவியத் யூனியனால் முதலாக இந்த பூமிக்கு மேலே இருந்து இந்த பூமியை பார்த்த முதல் பெண்மணி. யோசிச்சு பாருங்க, இது சாதாரண விஷயமா? இன்னும் சொல்ல போனால் ரஷ்ய புரட்சியினுடைய முதல் விதையே பெண்கள் தான். அது லெனின் மிகச்சிறப்பாக குறிப்பிடுகிறார். இவர்களே, ஒரு கட்சி, ஒரு புரட்சி நடக்க வேண்டுமானால் ஒரு கட்சி இருக்க வேண்டும். இப்போ கூட சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கம்யூனிசம் பிடிக்குங்க, ஆனால் கம்யூனிஸ்டுகளை பிடிக்காதுங்க. நீங்கெல்லாம் விசித்திரமானவங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க முன்ன மாதிரி இல்லையே. அது என்னன்னா, ஏதாவது நம்மளை பத்தி சொல்லணும். நான் ஏதாவது சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், தேர்தலில் சேர்ந்து நின்று வைங்களேன், நீங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறேன், நீ யாரோட சேர்ந்து நிற்கிறீங்க, நீ தனியாக நின்னா போடலான்னு பார்க்குறேன். நம்மளும் 1-2 சமயத்தில் தனியாக தான் நின்னோம், தனியாக விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இல்லைங்க உங்களுக்கு போடலாம்னு நினைச்சேன், ஆனால் போட்டால் ஜெயிக்க மாட்டேங்கல, போட்டால் தானடா ஜெயிப்போம். அது என்னன்னா, அவன் எங்கேயே சோசியம் பார்த்துருக்கான், ஜெயிக்கிற கட்சிக்கு போடும் அப்படின்னு. தோழர்களே, நீங்கள் லெனினுடைய இதை படிச்சீங்கன்னா
ஒரு திட்டவட்டமான கட்சி இருந்தால்தான், ஒரு வர்க்க கட்சி இருந்தால்தான் புரட்சி என்கிற கப்பலை திசை மாறாமல் கொண்டு செலுத்த முடியும் என்பதில் தோழர் லெனின் உறுதியாக இருந்தார். ஒன்று. ரெண்டாவது, அவர் காலத்திலேயே ஏராளமான தத்துவ யுத்தங்களை லெனின் நடத்தி இருக்கிறார். நீங்க படிச்சிருக்கீங்க, மின்சிக்கிகள், இதை போல்சி கட்சின்னு சொல்லுவாங்க. அந்த போல்சி கட்சிக்குள்ளேயே ஏராளமான விவாதங்கள். டிராட்ஸ்கிஸ்டுகள், நரோனிஸ்டுகள், இங்கே சோவியத் இலக்கியத்தை கூட படிச்சீங்கன்னா இந்த வார்த்தை பூரா வரும். அவர்களுடன் இடைவிடாமல் விவாதம் நடத்தி இருக்கிறார். ஒரு நல்ல தத்துவத்துக்கான போராட்டத்தை தோழர் லெனின் சலிப்பில்லாமல் நடத்தி இருக்கிறார். நீங்க இப்ப நம்ம மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கோம், நம்ம மேல ஒரு பெரிய பழி போடுவாங்க. இவங்க கட்சியை உடைச்சதால தாங்க இந்தியாவில் புரட்சி நடக்கல. தோழர்களே, தோழர் பசவ புண்ணையா இந்த கட்சி நம்ம கையில் இப்போ கூட நம்ம சிபிஐஎம் உடைய கட்சி எடுத்து படிச்சு பாருங்க. நம்முடைய அடிப்படை நிர்ணயிப்புகள் அப்படியே இருக்கிறது. இந்த நாட்டினுடைய அரசை பற்றி, ஆளும் வர்க்கத்தை பற்றி, யாரெல்லாம் சேர்ந்து புரட்சி நடத்த முடியும் என்பதை பற்றி நம்முடைய அடிப்படை நிர்ணயிப்புகள், நம்முடைய நவரத்னங்கள் உருவாக்கி கையளித்திருக்கிற அந்த கட்சி திட்டம். அப்ப போய் பசவ புண்ணையாட்ட கேட்டாங்க, எதுக்கு இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு. அதுல கூட சில பேர் சொல்லுவாங்க, நம்மளை இடது கம்யூனிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள வலது கம்யூனிஸ்ட் இருப்பாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட்னால அவன் இடதா தான் இருப்பான். இவங்க எப்படி போடுறது தெரியாம நம்ம இடதான், அது வலதான். நக்சலை கூட தீ கம்யூனிஸ்ட் போட்டு விட்டுருவாங்க, தீவிர கம்யூனிஸ்ட் தான். இதுவே தினத்தந்தியிலேயே ரொம்ப நாள் சட்டை போட்ட பிறகுதான் இப்போ மார்க் கம்யூனிஸ்ட் போடுறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பசவ புண்ணையா சொன்னாரு, இல்லையா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தானே இருக்கு அப்படின்னாரு. இல்லைங்க 2 இருக்குங்க, சிபிஐ சிபிஎம்னு. நாங்கள் சிபிஐ கணக்கில் சேர்த்துக்கோங்க, சிபிஎம் தாங்க இந்தியாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னாரு. ஒன்று. நான் ஏன் சொல்கிறேன்னா தோழர்களே, இப்போ சிபிஐ தோழர்கள் இன்னமும் கூட சில பேர் பொழுதுபோக்கெல்லாம் உங்களுப்பாரு, நீங்கள் கட்சியை உடைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு. ஆனால் தோழர்களே, நம்ம கட்சி உருவானத்தால தான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை காப்பாற்றியது மட்டுமல்ல, சிபிஐ கட்சியை காப்பாற்றியது கூட. சிபிஎம் என்கிற ஒரு கட்சி உருவாகி இருக்காவிட்டால் சிபிஐ கால வெள்ளத்திலே காணாமல் போயிருக்கும். எவ்வளவு மோசமான நிலைப்பாடுகளை எடுத்தார் என்றால், இந்திய ஜனநாயகத்தின் மிக இருள் சூழ்ந்த காலமான அவசர நிலை காலத்தை ஆதரிக்கிற அளவுக்கு அன்றைய சிபிஐ தலைமை போனது. பிறகு அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டார்கள், அது வேறு விஷயம். சரி, இது நமக்கும் சிபிஐக்குமான பிரச்சனை. இன்னொரு பக்கம், நம்ம சிபிஎம் உருவான பிறகு நக்சல்வாதிகள், சிபிஐ எம்எல் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுபவர்கள், அவர்கள் ஒரு அதீதமான நிலைப்பாட்டை எடுத்தார்கள். என்னன்னா, இப்போ நம்மளை கூட கேட்பாங்க, நீங்கள் வந்துங்க ரஷ்யா சப்போர்ட்டாங்க, சீனா சப்போர்ட்டாங்க. நம்மளை பற்றி பல பேர் தெரியாம தான் நம்மளை பிடிக்காம இருக்காங்க. ரஷ்யா சப்போர்ட்டுங்களா, சீனா சப்போர்ட்டுங்களா? இதே கேள்வியை நம்மளை கேட்டால் பரவாயில்ல. உலகத்தின் தலை சிறந்த தத்துவ மேதை, இப்போ கூட திராவிட மாடல்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் சீன மாடலா ரஷ்ய மாடலா? இப்போ சிபிஎம் உருவாக்கியிருக்கீங்களே, சீன மாடலா ரஷ்ய மாடலா என்று கேட்ட பொழுது, நான் மிகவும் நேசிக்கக்கூடிய, இந்தியாவை மிகச்சரியாக புரிந்து கொண்ட உலக மார்க்சியர்களில் ஒருவரான தோழர் இஎம்எஸ் சொன்னார், சிபிஎம்ஐ பொறுத்தவரை நாங்கள் ரஷ்ய மாடலும் அல்ல, சீன மாடலும் அல்ல, இந்திய மாடல் என்று சொன்னார். நீங்க நம்ம கட்சி எடுத்து படிச்சு பாருங்க, இந்தியாவை மிகச்சரியாக புரிந்து கொண்டு. ஆனா தோழர்களே, அன்றைய ரஷ்யா எப்படி இருந்ததுன்னா, இவங்களோடலாம் சண்டை போட்டு ஒரு சரியான கட்சியை, அந்த கட்சி காங்கிரசுகள்ல, அகிலங்கள்ல லெனின் நடத்திய தத்துவ விவாதங்கள் 2. அதுபோல கலை இலக்கியம் குறித்து நீங்க நிறைய புத்தகம் இருக்கு தோழர்களே. கலை இலக்கியம் குறித்து லெனின் அப்படின்னு ஒரு சின்ன புத்தகம் இருக்கு. சின்ன புத்தகம் 100-120 பக்கம் இருக்கு. மதம் குறித்து லெனின் புத்தகம் இருக்கு. சாவணம் குறித்து லெனின். இந்த சில பேர் ஆர்வ கோளாறா இருப்பாங்க இல்லையா, அதை இளம்பருவ கோளாறுங்கிறார். இடதுசாரி இயக்கத்தினுடைய இளம்பருவ கோளாறுங்கிறார். அவர் சிந்திக்காத பொருளே இல்லை. மார்க்சியத்தை வளர்த்தெடுத்தார். ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தினுடைய உச்சக்கட்டம் என்று சொன்னார் தோழர் லெனின். ஒரு சிறந்த கள செயல்பாட்டாளராக நிலைமையை புரிந்து கொள்ள, நான் ரஷ்யாவை புரிஞ்சுக்கிறதுனா 1-2 சொன்னா போதும். நீங்க நம்ம சென்னையில் கூட ஆங்கில சர்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நிறைய சர்ச் இருக்கு. செவன்த் டே,
கத்தோலிக்கம், சீர்திருத்த கிறிஸ்தவம், பெந்தகோஸ்து, இது ஆங்கிலிக்கன் சர்ச்சு அல்லது ஆங்கிலிக்க கிறிஸ்தவங்கிறது என்னன்னா, இந்த இத்தாலியில் இருக்கக்கூடிய போப்பாண்டவருடைய அதிகாரம் அரசு அதிகாரத்தை விட உயர்ந்தது. இப்போ இதே சாயல்ல இங்கேயும் ஒரு விவாதம் நடக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சங்கராச்சாரியார் 4 பேர் இருக்காரு. அதில் இந்த கும்பகோணம் இவர் நம்ம காஞ்சிபுரம் சங்கராச்சாரியாரை அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா ஆதிசங்கரன் இந்த மடத்தை ஏற்படுத்தலை அப்படிங்கிறது அந்த 4 சங்கராச்சாரியார், பூரி சங்கராச்சாரியார், சப்பாத்தி சங்கராச்சாரியார், இப்படி 4 பேர் இருக்காரு. அவங்க யாரும் நம்ம இதுக்கு கும்பகோண மடம்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா கும்பகோணத்துல இருந்து தான் அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கு. அது எங்கேயாவது போகுது, அதை விடுங்க. ஒரு பிரச்சனை வருது என்னன்னா, ராமர் அதுக்கு பேர் பிராண பிரதிஷ்டயம். இப்போ இன்னைக்கு ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு பத்தியலா, எனக்கு இந்த ஐபிசி இதுக்கெல்லாம் இங்கிலீஷில் சொல்லத்தான் வரும், ஏதோ ஒரு சமஸ்கிருதத்தில் ஹிந்தியில் பேர் வச்சிருக்காங்க, எனக்கு தெரியாது, எனவே நான் பழையபடி ஐபிசின்னு எனக்கு சொல்கிறேன்ட்டார். இந்த பிராண பிரதிஷ்டையில் வேற ஒன்றும் இல்லை, சாமிக்கு கண்ணு துறக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு அது நடந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா ராமர் கண்ணை மோடி துறந்தாரா இல்லை மோடி கண்ணை ராமர் துறந்தாரான்னு தெரியல. இங்க இருக்கிற பல டிவியில் பார்த்தீங்கன்னா ராமர் மூஞ்சிய அது பால ராமர், அவர் மூஞ்சியை காட்டுறதை விட இவர் முகத்தில் அதிகமாக காட்டுறாங்க. தொலையட்டம். கத்தோலிக்கத்தினுடைய குருபீடமாக இருக்கக்கூடிய போப்பாண்டவர் பெரியவரா அல்லது மன்னர் பெரியவரா? இந்த ரஷ்யாவில் ஜார் மன்னரில் ஒருத்தர் தான், நிக்கோலஸ்ன்னு பேர். அவன் என்ன சொல்கிறான், இவனே அங்கே உட்காந்துட்டு ஆர்டர் போடுறது, நானே மன்னர், நானே மதபீடம்ட்டேன். இந்த கத்தோலிக்கர்களை என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய தாடியாக வச்சுருப்பாங்களாம். அவன் என்ன சொல்லிவிட்டான், இனிமேல் போப்பாண்டவர் சொன்னார், இத்தாலியில் சொன்னாங்க, ரோமில் சொன்னாங்கன்னு எவ்வளோ தாடி வச்சிங்க கொண்டே போடுவேன். நாளைக்கு ஒரு நாள் தான் டைம், நீ பிளேடு வாங்குவியோ ரேசர் வாங்குவியோ, நாளைக்கு ஒருத்த மூஞ்சிலையும் தாடி இருக்கக்கூடாது, இருந்தா தாடி இருக்கும் ஒரு தலை இருக்காது அப்படின்ட்டேன். இப்போ யோசிச்சாங்க, தாடியை விட்டால் கூட பரவாயில்ல, தலையை போகக்கூடாது, எல்லாரும் கரெக்டாக சேவ் பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த அளவுக்கு இந்த மத பழமைவாதத்தில் ஊறி போயிருந்தாங்கன்னா, அதில் ஒரு வயசான ஒரு பெரியவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த தாடியை கரைச்சிருப்பார்ல, அந்த முடியை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு பேரன்ட்ட கொடுத்துருக்கிறார். அவங்க ஏன்னா இதை ஒரு சொத்துன்னு கொண்டாந்து ஏன்டா என்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு. இல்லை, என்னை கர்த்தர் தாடியோடு தான் பார்த்துருக்காரு, நாளைக்கு நான் செத்த பிறகு பரலோகம் போகும் பொழுது தாடி இல்லாமல் போனால் யாரான்னு சொல்லி கூட உள்ளே விட மாட்டார். நீ என்ன செய்ய, என்னை புதைக்கும் பொழுது இந்த டப்பாவை சேர்த்து உள்ளே புதைச்சது, நான் டப்பாவை சர்ப்பத்துக்கு போகிறப்ப கையில் கொண்டே போகிறேன். கர்த்தர் யாரப்பா உள்ள அடையாளம் தெரியலைன்னு சொன்னால் இந்த முடியை எடுத்து காட்டி, இந்த முடி உள்ள பழைய ஆள் தாங்க நான், இந்த ஜார்மனுக்கு பயந்து முடியை எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறேன், அப்போவாது உள்ளே விடுறாரா பார்ப்போம். இது தோழர்களை நான் மிகைப்படுத்தி சொல்லலை, இதில் அன்றைய ரஷ்யாவை பற்றிய ஒரு சித்தரி. இன்னும் சொல்ல போனால், ஒரு முதலாளித்துவம் முதிர்ச்சி பெறாத நிலவுடைமையும் மன்னராட்சியும் பின்னி பிணைந்திருந்த ஒரு தேசத்தை புரிந்து கொண்டதால் தான் நீங்க டால்ஸ்டாயை கூட லெனின் என்ன சொல்றாரு, ரஷ்ய புரட்சியின் கண்ணாடிங்கிறார், நிராகரிக்கல. கார்கியினுடைய தாய் நாவல் லெனின் அப்படி கொண்டாடுவார். இன்னைக்கு தோழர்கள் தயவு செய்து எனக்காக ஒரு தடவை, எனக்காக வேணாம், கார்கிக்காக ஒரு தடவை அந்த தாய் நாவலை படிச்சு பாருங்களேன். எவ்வளவோ கதையை நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நம்ம கூட ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் ராமரையும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, நம்ம இயல்பான பக்தி மனங்களை புண்படுத்துறது நம்ம வேலை கிடையாது. எல்லாரையும் இயல்பாக பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்க கூட பிஜேபியில் சேர்த்துட்டு மறுவேளை பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் இவங்க முன்னெடுக்கிற இந்த மதவெறி அரசியலுக்கு மாற்றான மதச்சார்பற்ற அரசியலுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியிருக்கு. நீங்கள் இதில் தாய் நாவலில் ஒரு இடம் வருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த பாவனுடைய தாய், அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது, கோயிலுக்கு போவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, மாதா தெரியும், இயேசுநாதரை தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இவன் பாவலும் அவங்க அப்பா இறந்து போன பிறகு இவனும் ஆரம்பத்தில் தண்ணி அடிக்கிறான், அம்மாவை போட்டு அடிக்கிறான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தோழர்களுடைய அறிமுகம் கிடைக்குது, ஒரு மனுஷன் ஆகிறான், வீட்டில் கூட்டம் நடத்துகிறாங்க, புத்தகம் படிக்கிறாங்க. முதல்ல 2 பேர் தாடிக்காரர் படத்தை கொண்டாந்து மாட்டுறான். அது யாருன்னு கூட காய்க்கு சொல்லியிருக்க மாட்டார். வரும்பொழுது கேட்பாப்புல, அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு தாய் பின்னால் தாயாக புரட்சி தாயாக மாறக்கூடியவங்களுக்கு இயேசுபிரானை தெரியும், அன்னை மேரியை தெரியும். இது யாரப்பா 2 பேர் கொண்டாந்து தாடிக்காரர் ரூமில் மாட்டியிருக்கேன்னு யாரப்பா இதுன்னு கேட்குறாப்புல. இது எப்படி சொல்ல முடியும் அவங்ககிட்ட?
இவர் பேர் காரல் மார்க்ஸ், இவர் பேர் ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. அந்த அம்மாவுக்கு இந்த ஏரியாவே தெரியாது. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது கூட இயேசுபிரான் மீண்டும் வருவார், கடவுள் மீண்டும் பிறப்பார். அதை வச்சே சொன்னதாக காக்கி எழுதியிருப்பாரு. அம்மா நீ அடிக்கடி சொல்றீல்ல இயேசு மீண்டும் வருவார், இந்த உலகத்தை மீட்பார்னு சொல்றீல்ல, இயேசுபிரான் இன்னொரு முறை பூமிக்கு வந்தால் நீ சொன்னது போல சிலுவையோடு வரமாட்டார், இவர்களைப் போலத்தான் இயேசுபிரான் இனிமே வந்தால் வருவார். இனி இயேசு மீட்க மாட்டார் உலகத்தை, இந்த தாடிக்காரர்கள் தான் இந்த உலகத்தை மீட்பார்கள் என்று காட்டி எழுதியிருப்பார். ஏன் சொல்றேன்னா, பெரும்பகுதி மத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் அதை ஒரேடியாக மறுத்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அதே நேரத்தில் அவர்களுடைய மத நம்பிக்கையை மதித்து கொண்டே, ஐயா அரசியல் வேற, மதம் வேற, மதம் உங்க நம்பிக்கையா இருக்கட்டும், கடவுள் உங்களோட இருக்கட்டும், ஆனா இங்கே கொண்டு வந்து ஒரு பிரதமருடைய வேலை கோயில் கட்டுவதோ, அல்லது சங்கராச்சாரியர் என்ன சொல்றாங்க, ஒரு பிராமணர் அல்லாத மோடி எப்படி போய் ராமர் சிலையை துறக்கலாம், நான் வந்து வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னு கேட்கிறார். சங்கராச்சாரியார் மோடி ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் என்பதற்காக திறக்கக்கூடாது என்கிறார். மோடி பிரதமர் பதவியில் இருந்து கொண்டு இந்த வேலையை செய்யக்கூடாது என்று நாம் எதிர்க்கிறோம். சங்கராச்சாரியார் எதிர்ப்பும் நம்முடைய எதிர்ப்பும் ஒன்று அல்ல. ஒரு பிரதமருடைய வேலை தொழிற்சாலைகளையும் அணைகளையும் திறப்பது தானே தவிர, அது அவங்க என்ன கோயில் இவர் தான் முத கோயிலையே கண்டுபிடிச்சிருக்காரா? எவ்வளவு கோயில் இருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு கூட தடிக்க விழுந்தா கோயிலில் தான் போய் விழுவணும், அவ்வளவு கோயில் இருக்கு ஏற்கனவே. ஆனா இது இவங்களுக்குள்ள இது என்னன்னா, ஒரு பாபர் மசூதியை இடித்து விட்டு அதன் மீது கட்டப்பட்ட கோவில் என்பதுதான் பிரச்சனை. தோழர்களே, நீங்க கலை இலக்கியம், அதே கார்கி அவ்வளவு கொண்டாடினவர் லெனின். அவர் திடீர்னு ஒன்று கார்கிக்கு ஒரு குழப்பம் வந்துடுது, நம்ம சோசியலிச புரட்சி நடத்திட்டோம், சோசியலிசத்துக்குன்னு ஒரு கடவுள் வேண்டாமா, பாவம் எல்லாம் கோயிலுக்கு போய் கும்பிட்டு இருக்காங்க, திடீர்னு நாளைக்கு கடவுளே இல்லைன்னா ஏமாந்து போயிடுவாங்க, என்ன செய்யறது அப்படின்னு லெனின் சொன்னாரு. நம்முடைய வேலை ஏற்கனவே இருக்கிற கடவுள்களுக்கு பதிலாக இன்னொரு கடவுளை உருவாக்குவதல்ல, மக்களுக்கு இந்த பூமியின் மீதும் வாழ்க்கையின் மீதும் ஒரு பிடிமானத்தை ஏற்படுத்தி விட்டால், இந்த பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை எல்லாம் இந்த பூமியில தான் இருக்கு, முதலாளித்துவ உறவு முறைக்குள்ள தான் இருக்குன்னு உணர்த்திட்டா மக்களே கொஞ்சம் கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. அதுல இருந்து வெளியே நிற்கிறேன்டான்னு சொல்லிட்டு நீ இன்னொரு கடவுளை உருவாக்காதையா அப்படின்னார். நீங்க லெனினை ஏன் கொண்டாடுகிறது, ஏன் இவ்வளவு காலம் கழிச்சும் நீங்க சொல்றீங்களே, இன்னும் லெனினுடைய அந்த உடல் வந்து மாஸ்கோவில் பதப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இறந்து போனவங்களை இன்னமும் லெனினுடைய உடல் கெடாமல் இருக்கு 100 வருஷம் ஆன பிறகு. நமக்கு என்ன நம்பிக்கையா, சில பேர் அம்மா செத்தா கூட வெளியே சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க, போலீஸுக்கே தெரியாம பாடி வச்சுட்டு 3 நாள் உட்காந்துருப்பாங்க. நமக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? லெனின் அந்த உடல்ல இருந்து மீண்டு அப்படியே திடீர்னு வந்துடுவார் ஒரு நாளைக்கு. தோழர்களே வாங்க புரட்சிக்கு போகலாம், கூப்பிட போறாங்க, உடம்பை பதப்படுத்தி வச்சிருக்கோம். லெனின் வந்து இனி புரட்சி நடத்த மாட்டார். லெனின் தத்துவத்தை படித்த நாம் தான் இனிமேல் புரட்சியை நடத்த வேண்டும், அல்லது நம்முடைய வாரிசுகள் நடத்துவார்கள். எதுக்காக சொல்றேன்னா, ஆனா அந்த அந்த உடல், அந்த உருவம், அந்த உழைப்பு இன்னமும் லட்சக்கணக்கான மக்களை ஈர்த்து கொண்டே இருக்கிறார். இங்கே சோவியத் யூனியன்ல அந்த கோர்பச்சேவு, எல்சின் இவங்கெல்லாம் வந்து பல சிலையை எடுத்து கீழே போட்டாங்க. உண்மையிலே இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்படி ஒரு அப்பெல்லாம் இந்த தூர்தர்ஷன் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரே உற்சாகம், ஒரு லெனின் சிலை அப்படியே கிரேன் வச்சு தூக்கி அப்படியே ஒரு வெண்கல சிலையை கீழே வைக்கிறாங்க. இதை திருவாரூர் கட்சி ஆஃபீஸில் சங்கரையா டிவியில் பார்த்தார். பார்த்துட்டு நம்மெல்லாம் சங்கரையாலாம் சோவியத் யூனியன் அதோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள், அதோடு சேர்ந்து கனவு கண்டவர்கள். ஆனால் அவங்க கண் முன்னாலேயே லெனின் சிலை தகர்க்கப்படுகிறது, கம்யூனிஸ்ட் கொடி கீழே இறக்கப்படுகிறது, இனி சோசியலிசத்திற்கு இல்லைன்னு எல்லாம் புரட்சியை கிளப்புறாங்க. அதே நேரத்தில் சங்கரையா மேடைக்கு வந்தார். தோழர் ஆர் உமாநாத் அவர்களும் சங்கரையா அவர்கள் தான் இன்னைக்கு திருவாரூர் மாவட்ட மாநாடு, ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் அன்னைக்கு, அல்லது திருவாரூர் மாவட்டம் நினைக்கிறேன். ஒரு சங்கரையா மைக்க பிடிச்சி சொன்னார், கோர்பச்சேவ் என்கிற மூடன் அவருடைய ஆட்சியில் இன்றைக்கு லெனின் சிலை அகற்றப்படுகிறது. இதே வேலையில் இருக்கிற நானும் உமாநாத்தும் ஜெயிலில் இருந்த பொழுது இந்த கோர்பச்சேவ் டவுசர் போட்டு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்திருப்பான். நான் அந்த கோர்பச்சேவ் எல்சின் கும்பலுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் மாஸ்கோவில் இருக்கிற ஒரு லெனின் சிலையை எடுத்து விட்டதால் லெனினை அகற்றி விட்டதாக கனவு காணாதீர்கள். லெனின் என்பது அங்கிருக்கிற சிலையில் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிற கோடான கோடி உழைக்கும் மக்களின் தலையில் தான் லெனின் இருக்கிறார். அதை அகற்ற எவனுக்கும் தகுதி இல்லை என்று முழங்கியவர் தான் சங்கரையா. இப்போ அந்த காட்சியை பார்த்தா
தோழர் வேல் தான் பக்கத்தில் வந்திருப்பார். காஸ்ட்வானாலும் தோழர் திண்டுக்கல் மாநாட்டில் பேசுனதுதான் அவர் இறந்த பொழுது திரும்ப 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 போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு முன்னால் எவ்வளவு மனித சமூகம் இருந்தது. தோழர் லெனின் தலைமையிலே ஒரு புரட்சி நடந்த பிறகு 17க்கு பிறகு தோழர் சொன்னது போல 5ல் ஒரு புரட்சி தோத்து போகுது. அதே 17 பிப்ரவரி மாதம் ஒரு ஆட்சி மாற்றம் வருது. அதன் பிறகுதான் அக்டோபரில், அது அக்டோபர் நவம்பருக்கு கிரிகோரியன் காலண்டர் போட்டி வரும். அந்த புரட்சி சரியான தருணத்தை சில பேர் சொல்றாங்க இப்ப வாய்ப்பு இல்லைங்கன்றாங்க. மிகச் சரியாக புரிந்து கொண்டு தோழர் லெனின் அதை வழி நடத்திய விதம், அதை விட தோழர்களே புரட்சி நடத்தி அரண்மனைகளை பிடிப்பது மட்டுமல்ல, வெறும் அரசாங்க மாற்றம் அல்ல. ஒரு மன்னரை கொண்டுட்டு அதே மன்னராட்சி முறையில் இருக்கலாம். இதுவரைக்கும் உலகத்தில் ஒரு முன்மாதிரியே இல்லாத ஒரு ஆட்சி முறை. நில உடைமையை ஒழிக்கிறார். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை தோழர்களே. நீங்க லெனினுடைய ஒரு படம் ஒன்று கை கேட்டுற மாதிரி ஒரு வரலாறே இறங்கி வந்து கட்டளையிடுவது போல இருக்கும். லெனின் பேசுவது சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், சிறந்த அமைப்பாளர், சிறந்த மார்க்சியத்தை அவருடைய காலத்துக்கு ஏற்ற சிந்தனைகளோடு வளர்த்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனவர். அதனால தான் மார்க்சிய லெனினியம்னு சொல்றோம். தோழர்களே, லெனினுடைய வாழ்க்கையை நாம் படிக்கிற பொழுது அந்த வந்த பதில உள்நாட்டு போர் அதையும் சமாளிக்கிறார். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லெனின் ஸ்டாலின் சர்வாதிகாரி வரிசையில் வச்சிருக்காங்க, ஹிட்லர் எல்லாரையும் ஒரே வரிசையில் வச்சிருக்காங்க. ஆனால் தோழர்களே, அன்றைக்கு லெனின் அந்த புதிய பொருளாதார கொள்கையை அறிவிக்கிறாரு. நிலத்தை சோவியத் பண்ணைகள் உருவாகுது, ஆண் பெண் வித்தியாசம் போகுது, கல்வி. நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஒரு தடவை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறார் லெனின். அவர் சொல்றாரு இந்த பிள்ளைகளோட பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை மாறிடுவார். அவர் லெனின் சொல்றாரு வானத்தை வரிங்கப்பா அப்படிங்கிறார். வானத்தை ஒருத்தர் சூரியனோட வருகிறான், ஒருத்தர் நிலாவோட வருகிறான், நட்சத்திரோட ஒருத்தர் வருகிறான். ஒருத்தர் மட்டும் என்ன பண்றான், ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து வெறும் கருப்பு மையா அடிச்சு கொடுத்துட்டான். லெனின் கூப்பிடுறாரு, வாயா இது யாரையா படம் போட்டதுக்கு வாயான்னு கூப்பிடுறாரு. இந்த பையன் வர்றான், ஏன் வானம் இவ்வளவு கருப்பா இருக்கு? அப்ப அந்த பையன் சொல்றான், ஐயா எங்க வீடு வந்து ஒரு தொழிற்சாலை பக்கத்தில் இருக்கு, இந்த தொழிற்சாலையில இருந்து வெளியேறுகிற கரும்புகை எப்பொழுது பார்த்தாலும் நான் வீட்டிலேயோ வெளியே வந்து பார்த்தால் எங்களுக்கு வானம் தெரிவதே இல்லை, ஒரு கருப்பு புகை மண்டலம் தான் தெரிகிறது. குடியிருப்பு பகுதியில் நாங்களும் சொல்லி சொல்லி பார்க்கிறோம், அதுக்கு தீர்வே இல்லை, எனவே தான் நான் கருப்பா வரைஞ்சு கொடுத்தேன்னு சொன்னார். வேற தலைவராக இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு, இது வெளியே சொல்லாத தம்பி, இந்த வருஷம் பாஸ் போட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஆனால் லெனின் அவற்றை எந்த ஏரியா என்னன்னு கேட்டுக்கிட்டு உடனடியாக குடியிருப்பு பகுதியில் இருக்கிற தொழிற்சாலையை அகற்று என்று சொன்னவர் லெனின். பொதுவாக ஒரு குழந்தை சொன்னால் கூட அதை கேட்கக்கூடியவராக. உண்மையிலே தோழர்களே, நீங்க இவர் போயிட்டு வந்தார், கலைவாணர் சோவியத் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்தவுடனே கேட்டாங்க அவர்கிட்ட, அவர் பாணியில் அவர் சொன்னார், ஐயா சோவியத்துக்கு போனீங்களே எப்படி இருக்குன்னார். அவர் சொன்னாரு அங்க அக்ரஹாரமே இல்லையான்னார். அடுத்த வார்த்தை சொன்னாரு சேரியும் இல்லையா, அங்க அக்ரஹாரமும் இல்லை சேரியும் இல்லை. இது எவ்வளவு பெரிய வார்த்தை நினைக்கிறீங்க? இது ரெண்டு நாளங்க இங்க பாடா படுத்துது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய கிராமம் இங்க ஊர் கிராமங்கிறவங்க. காந்தியை பத்தி நம்ம வேற மாதிரி வேற இடத்துல பேசலாம், அது வேற விஷயம். காந்தி கிராமம் கிராமம் கிராமங்கிறாரு. ஆனா அண்ணா அம்பேத்கர் சொல்றாரு காந்தியினுடைய கிராமம் வேறு, என்னுடைய கிராமம் வேறுங்கிறார். இல்லை ரெண்டு பேரும் ஒரே இந்திய கிராமத்தை பற்றியா பேசுறீங்க. அவர் சொல்றாரு காந்தி அங்கே இருக்கிற காற்றை பார்க்கிறார், தண்ணீரை பார்க்கிறார், வீட்டை பார்க்கிறார், சுத்தத்தை பார்க்கிறார். ஆனால் காந்தியின் கண்களுக்கு ஒன்று தெரிவதில்லை, அங்கு ஊரும் சேரியும் இரண்டாக பிரிந்திருப்பதை நான் பார்க்கிறேன். எனவே வளர்கிற இந்தியாவுக்கு கிராமம் மட்டுமே போதாது, தொழில் வளர்ச்சியும் வேலை வாய்ப்பும் தேவை என்று சொன்னார் அம்பேத்கர். ஆனால் இப்போ கூட சில இடத்துல அதுக்குள்ள ஒரு ஆழமான சிந்தனை இருக்கு தோழர்களே. அதே போல லெனின் ஒரு சிறந்த இலக்கியவாதி, சிறந்த தலைவன், சிறந்த கட்சி அமைப்பாளன். இதையெல்லாம் விட அவரால் உருவாக்கப்பட்ட, அவரை போன்ற புரட்சி படையினால் உருவாக்கப்பட்ட சோவியத் யூனியன் தான் ஹிட்லருடைய பாசிச அபாயத்திலிருந்து இந்த பூவுலகை 2 கோடி பேரை பலி கொடுத்துருக்கு சோவியத் யூனியன். பாசிசம்னா என்னன்னு நமக்கே தெரியாம இருந்துச்சு இவ்வளவுனால. இப்ப நம்மளை கண்ணு முன்னால தெரியுது பாசிசம் எப்படியெல்லாம் பொய் சொல்லணும். பாசிசம்னா ஹிட்லர் மாதிரி நறுக்கு மீசை வச்சிருக்கணும் நினைக்காதீங்க. தாடி வச்சிருக்கலாம், அப்படியே துண்டை போட்டு வரலாம்,
நீ ஹிட்லரை பற்றி பொய் சொல்கிறதுக்குன்னே கோயபல்ஸ்ன்னு ஒரு கோயபல்ஸ் தாங்க இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோயபல்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு கோயபல்ஸ் கிண்டியில் இருக்கார். அவர் தான் சொல்கிறாரு, நான் ராமர் கோயில் சிறப்பு விழா அன்னைக்கு கோதண்ட ராமர் கோயிலுக்கு போனேன், அங்கே அர்ச்சகர் பூரா பயந்து போய் கிடக்கிறாங்க, துப்பாக்கி முனையில் விரட்டுறாங்க அர்ச்சகரை. அவரை சொல்கிறார், ஒன்றும் இல்லையே, நான் எப்பவும் போல இயல்பாக தானே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறார். இவர் தாங்க ராமர் இங்கே உட்காந்து கண்ணீர் விட்டு அழுகிறார். அண்ணாமலை இங்கே இருக்கார். என்ன தெரியும், நிர்மலா சீதாராமன் அவங்க முக்கியமானவங்கள. ராமருக்கு சீதாராமன் ராமனை அவங்க பேரையே வச்சிருக்காரு. அந்த அம்மா அங்கே விட்டுவிட்டு காஞ்சிபுரம் கோயிலுக்கு போனேன், உங்கள் எல்லிகியில் காட்ட விட்டாங்க அப்படின்னு. என்னம்மா நிதியமைச்சர், நீங்கள் வீட்டில் உட்காந்தே பார்த்துருக்கலாம், இதுக்கு எதுக்குமா ஃப்ளைட்டை பிடிச்சி இவ்வளோ தூரம் காஞ்சிபுரம் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே எல்லாம் இந்து விரோத அரசாக இருக்கப்பா. உண்மையிலேயே தோழர்களே, வேல்முருகன் எடுத்து கொடுத்துருக்குன்னு நான் சொல்கிறேன். நம்முடைய வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்களேன், இனிமேல் என்னங்க கேஸ் வேலை ஏறி போச்சு, ஜெய் ஸ்ரீராம் பாங்க. ஏய் அது இருக்கட்டும்யா, ஜெய் ஸ்ரீராம் இருக்கட்டும்யா. இனி அந்த ஜிஎஸ்டி வரி இவ்வளவு போட்டு அடிக்கிறியா, ஏய் பேசாமல் ஜெய் ஸ்ரீராம். வாயை திறக்க விடாமல் காதுக்குள்ளேயே குத்த போகிறாங்க. நம்ம பொறுமையாக எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு, குணமாக சொல்ல வேண்டியிருக்கு. தோழர்களே, லெனின் அவர்களுடைய அந்த இப்போ சொல்லி முடிக்கிற இந்த சுப்பு தான் ஒன்றும் இல்லையா, நம்மகிட்ட சொல்லுவாங்க. அதை ஏப்பா இப்போ சொல்லிக்கிட்டு அதான் முடிஞ்சு போச்சப்பா, அதான் சொல்லி முடிஞ்சே. தோழர்களே, அந்த சோவியத் யூனியன் அல்லது சோசலிச புரட்சி என்பது தோழர் சொன்னது போல அதன் பிறகு எத்தனை நாடுகள் இன்னைக்கு மக்கள் சீனை இருக்குது, கியூபா இருக்குது. இதே கொரோனாவில் முதலாளித்துவ அவர்கள் என்ன பண்ணுச்சு, மக்கள் சீனை என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தா, கியூபா ஒரு சின்னஞ்சிறு நாடு, இன்னமும் முற்றுகையில் இருக்கிற ஒரு நாடு. அவன் கியூபா உலகம் பூரா மருத்துவரை அனுப்புகிறான். இந்த ட்ரம்ப்னு ஒரு ஆள் இருந்தார் பாருங்க, அந்த ஆள் திரும்ப வர தேர்தலில் நிற்க போகிறான். பெரிய அறிவாளிங்க அவங்க. நம்மளோட இங்கே வேறு சொல்கிறாங்க, அமெரிக்காவில் மூளை வளர்ந்துக்கு வெளியே தொங்குதப்பா அப்படின்னு. இந்த நாட்டு ஜனாதிபதியே கொரோனா காலத்தில் என்ன சொன்னான், சானிடைசரை தேய்ச்சா செத்துருமாப்பா, அந்த கொரோனா கிருமி செத்துருங்க. அப்புறம் எதுக்குப்பா இவ்வளோ செலவு இல்லையே, ஊசியில் இதை எல்லாம் ஏற்றி விட்டா சாவ போகுது கொரோனா. இவர் தான் அந்த நாட்டு ஜனாதிபதி. அவர் மோடிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. பார்த்துக்கங்க எப்படி செட்டு செய்கிறது இல்லை. அவர் இங்கே வரும்பொழுது குஜராத் சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் வரும்பொழுது ஊர் பூரா குடிசையை கூட மறைச்சு விட்டாங்க. குஜராத் வளர்ச்சி மாடல். அந்த ஆளுக்கு பார்க்குற எங்கே பார்த்தாலும் துணியாக கட்டியிருக்கு. நம்ம ஊர்களில் துணி காய வைக்கிற மாதிரி துணியா இவ்வளோ துணியை கட்டி காய வச்சிருக்கீங்கன்னா, அப்புறம் தான் ஒரு ஆள் சொல்லியிருக்கான், இல்லைங்க குடிசை சாக்கடையெல்லாம் உங்கள் கண்ணில் படப்படாதான், அதுக்காக துணியை கட்டி பல லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் சொல்லியிருக்கான். இப்படியெல்லாம் துணியை கட்டி மறைச்சதுக்கு பதிலாக ஒரு 3 ரூபாய்க்கு துணியை வாங்கி என் கண்ணை கட்டியிருந்தாலும் எதையுமே பார்க்காம ஊருக்கு போயிருப்பேன். இதுக்கு ஏன்னா நாடு கூட துணியை கட்டிங்கன்னு கேட்டாலும் அவரே கிண்டல் பண்ணுற அளவுக்கு இவர் நிலைமை இருந்திருக்கு பாருங்க. எனவே தோழர்களே, நடைபெறப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான 2024க்கு பிறகு இந்தியாவினுடைய ஜனநாயகம் இருக்க போகிறதா இல்லையா. இன்னைக்கு நம்முடைய ஆளுநர் ரவி சொல்றார், இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததுல காந்தியை விட நேதாஜி அவருக்கு தான் முக்கியமான பங்கு. நம்ம அவரை பார்த்து திருப்பிக்கிறோம், அதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம் தலைவரை, காந்திஜியா நேதாஜியா நம்ம பேசிக்குவோம். உங்க ஜி இருக்காருல்ல, சாவர்கர் ஜி, கோல்வால்கர் ஜி, அந்த ஜி எல்லாம் எங்க போயிருந்தேன்னு சொல்லு. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுனால ஒருத்தருக்கு வேகமாக ஓடிக்கலாம், அது மெதுவாக ஓடி இருக்கலாம். காந்தியினுடைய பங்களிப்பு குறித்து ஒரு கணிப்பு இருக்கு. நேதாஜியினுடைய இன்னும் சொல்ல போனால் மகாத்மான்னு அவருக்கு பட்டம் கொடுத்ததே நேதாஜி தான். நேதான்னா தலைவர்னு அர்த்தம். நேதான்னு நேதாஜி அழைத்ததே சுபாஷ் சந்திர போஸை அழைச்சதே காந்தி தான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஓட்டப்பந்தயத்திலே ஓடாமல் ஓடுனர் ரெண்டாலே இவர் வேடிக்கை பார்த்தா கூட பரவாயில்ல. அன்னைக்கு இருந்த ஏகாதிபத்தியத்துக்கு சேவை செய்த அந்த குரூப்பில் இவர் சொல்கிறார், அவர் சரியில்லை, இவர் பரவாயில்லப்பா. நீங்களே அதே நேதாஜியினுடைய படை ஐஎன்ஏ இந்திய தேசிய இராணுவம் நம்மால் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியும். தோழர்களே, நம்மளை பற்றி நம்மளே மறந்துட்டோம் பலத. நேதாஜியினுடைய அந்த படையில் ஜான்சி ராணி ரெஜிமெண்ட் இருந்ததா இல்லையா, பெண்கள் மட்டுமே இருந்த ஒரு இராணுவ படை. அதற்கு தலைமை தாங்கியது யாரு, கேப்டன் லட்சுமி. கேப்டன் லட்சுமி யாரு, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர். நேதாஜியினுடைய வாரிசுகள் நாம் தானே தவிர ஆர்எஸ்எஸ்ஓ பாஜகவோ அல்ல. அந்த கேப்டன் லட்சுமி ஷெகாலுடைய மகள் தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் சுபாஷினி அலி அவர்கள். நம்ம எதையுமே சொல்றது இல்லை.
நேதாஜிக்கு எந்த வகையிலையும் சம்பந்தம் இல்லாத, இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு நேதாஜியினுடைய இந்திய தேசிய இராணுவத்தில் 2 மொழி தான் அதிகாரபூர்வ மொழியாக இருந்தது. ஒன்று அவருடைய தாய்மொழியான வங்க மொழி, இன்னொன்று நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி. ஏன்னா ராமநாதபுரம் சிவகங்கையை சேர்ந்தவர்கள் தான் அன்றைக்கு சிங்கப்பூர் மலேசியா நாடுகளில் போய் ஐஎன்ஏவில் அதிகமாக சேர்ந்தாங்க. ஆனால் எதுலையுமே அன்னைக்கு மன்னிப்பு கடிதத்தை ஜெராக்ஸ் எடுத்த குரூப் இது, அதிகாரத்தை கையில் இருக்கிற மமதையில் காந்திஜியை போட்டு தள்ளிவிட்டு, அங்கே ஒருத்தர் தாத்தா தந்த கண்ணாடின்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்கிறாங்க பிஜேபிக்காரரு. நான் சொன்னேன், அவர்கிட்ட தான் கேட்டேன், தாத்தாவை போட்டு தள்ளியே தாத்தா கண்ணாடி ஆட்டையை போட்டுறாதே அப்படின்னு. அவர் காந்தியை வழியாக பார்க்கிறாராம். காந்தினால அவர்களுக்கு ஆகாது. இதில் கோட்ஸே குரூப் இதெல்லாம். எனவே தோழர்களே, 2024 தேர்தல் என்பது தோழர் லெனின் அவர்களுடைய அந்த ஒரு வழிகாட்டுதல்ல அவருடைய தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டு இந்தியாவிலும் ஒரு மகத்தான மக்கள் ஜனநாயக புரட்சியை நடத்துவதுதான் நம்முடைய இறுதி இலக்கு. மக்கள் ஜனநாயக புரட்சியை நடத்தணும்னா இருக்கிற குறைந்தபட்ச ஜனநாயகத்தையும் பாதுகாக்கணும். எவ்வளவு எதேச்சதிகார நடவடிக்கைகள் நாட்டில் நடக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனவே அந்த வகையில் தோழர்களே, தோழர் லெனின் என்பது வெறும் பெயர் அல்ல. பாரத யுகமாகி நின்ற லெனின், உரமாகி வந்த லெனின், உறவாகி வந்த லெனின் அப்படின்னார். லெனினுக்கு நிறைய செல்வாக்கு. ஒரு அன்வர் கூட ஒரு கட்டுரை இருந்தார், தீக்கிறதுல பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டிலேயும் லெனினுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உண்டு. அந்த வகையில் தோழர்களே, நான் உங்களை கேட்டுக்கிறது, லெனினுடைய நூற்றாண்டில் அவருடைய புத்தகங்களை, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பதன் மூலம் ஒரு மொழி பிரச்சனையில் நம்ம சோவியத் ரஷ்யான்னு சொல்கிறோமே தவிர, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஏராளமான தாய்மொழி கொண்ட பல்வேறு குடியரசு இருந்துச்சு. கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், சார்ஜியா. இன்னும் சொல்லப்போனால் லெனின் ஒரு தேசிய இனம் ரஷ்யன், ஸ்டாலினுடைய தேசிய இனம் சார்ஜியா, பக்கத்தில் இருக்கிற ஒரு மாகாணம். ஆனால் ரஷ்ய மேலாதிக்கத்தை மறுத்து ஒரு பழங்குடி மக்கள் பேசுகிற மொழியாக இருந்தாலும் அதை உயிர்ப்பித்து அந்த மொழியை பாதுகாத்த பெருமை சோவியத் யூனியனுக்கு உண்டு. அன்றைக்கு இருந்த ரஷ்யாவை தேசிய இனங்களினுடைய சிறை கொட்டடி என்று சொன்னார்கள். ஆனால் சோவியத் காலத்தில் அந்த தேசிய இனங்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு இருந்தன. இந்த சோசலிசம் போன உடனே பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி கிடக்கு. இன்னைக்கு சண்டை நடத்துகிறாங்கன்னா உக்ரைனும் ரஷ்யாவும் ஒரு காலத்தில் ஒரே சோவியத் யூனியன் தானே. 2 ஆடு முட்டிக்கிட்டா அமெரிக்காக்காரன் ரத்தம் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதே உக்ரைன் ஒரு காலத்தில் அதனுடைய ஒரு பகுதி தானே. எனவே தோழர்களே, கம்யூனிஸ்டுகளாகிய நாம் லெனினை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அவர் ஏதோ ஒரு நீத்தார் நினைவு நாள் மாதிரி கிடையாது. என்னதான் வீட்டில் நம்ம அப்பா அத்தா இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, செத்த உடனே இமயம் சரிந்ததும் பாய். எனக்கே ஆச்சரியமாக இருக்கு, இந்த முட்டுச்சத்துக்குள்ள எத்தனை இமயம் தாண்டா இருந்தீங்க அப்படின்னு. யாரை பார்த்தாலும் இமயம் சரிந்தது, இமயம் சரிந்தது. ஏதோ அவர்கிட்ட இருக்கிற காசுக்கு போடுவான். அதிகபட்சம் 1ஆம் ஆண்டு கண்ணீரஞ்சலின்னு போடுவான், 2ஆம் ஆண்டு மறந்துடுவாங்க. இது நம்ம சொந்த வாழ்க்கை. ஆனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தலைவன் மதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அவன் விதைத்த தத்துவம் இன்னும் ஈரமாகவும் வீரமாகவும் இருக்கிறது என்று பொருள். எனவே லெனினை கொண்டாடுவது, லெனினை படிப்பது, லெனினை போற்றுவது, லெனினை உள்வாங்குவது, லெனினை பயில்வது, பயிற்றுவிப்பது என்பது தோழர்களே நாம் ஒரு கம்யூனிஸ்டாக உருவாக்கிக் கொள்வதற்காக, இந்த அனுபவங்களை உள்வாங்கிக் கொள்வதற்காக. அந்த வகையில் தோழர் லெனின் அவர்களுடைய புகழ் நீடு வாழும். இன்னைக்கு சோவியத் யூனியன் இல்லாமல் இருக்கலாம். அந்த அனுபவத்தை உள்வாங்கிக் கொண்டு பாட்டாளி வர்க்கம் நிச்சயம் இந்தியா உட்பட உலகத்திலே எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிற ஒரு தேசத்தை, பசி இல்லாத இந்தியாவை. நான் வள்ளுவனே என்ன சொல்றான்னா, நெருப்புக்கு நடுவில் கூட தூங்கிடலாமாப்பா, பசியோட தூங்க முடியாது அப்படின்னு. இப்போ நானே என்ன நம்பிக்கையில் உட்காந்துருக்கேன், எப்படி 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருவாங்கிற நம்பிக்கையில் தான் நான் பாட்டுக்க விடிய வச்சு பேசிக்கிட்டு வைங்க, சரி இதோட பார்ப்போம்ன்றீங்க. பசிக்கும்ல, அது மனித இயல்பு தானே. ஆனால் எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர் யார் பசித்து வந்தாலும் சாப்பிட்ற யாரையும் நபரை சொல்லலை. ஒருத்தரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் வீட்டுக்கு யார் வந்தாலும் சோறு போடுவாருங்க, யார் வந்தாலும் சோறு போடுவாருங்க. வீட்டுக்கு போனால் சோறு போடுறது பெரிய தத்துவம் கிடையாதுங்க. அவர் செஞ்ச தனிப்பட்ட முறையில் செஞ்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல, மதிப்போம் அவரை. யார் அந்த பக்கம் போனாலும் கூட்டி சோறு போடுறது பெரிய தத்துவம் கிடையாது. யார் வீட்டுக்கும் போகாமல் அவங்கவுங்க வீட்டிலேயே சாப்பிட்ற மாதிரி எல்லோருக்கும் சோறு கொடுப்பது தான் பெரிய தத்துவம்.
சோவியத் யூனியனில் அதான் நடந்தது. நீங்கள் மக்கள் சின்னத்தில் உலகமே முதலாளித்துவம் ஒரு முட்டு சந்துக்குள்ளே மாட்டிட்டு முடிக்கிறப்ப இன்னைக்கும் மக்கள் சின்னம் இருக்குது, கியூபா இருக்குது, வியட்நாம் இருக்குது. அமெரிக்காவில் ஒரு அவ்வளவு பெரிய நாட்டை அவ்வளவு ஒசிமின் தலைமையில் வியட்நாம் மக்கள் வீரத்தோடு எதிர்கொண்டார்கள். எனவே தோழர்களை கம்யூனிஸ்டுகளாகிய நாம் இந்த லெனினை கொண்டாடுவது என்பது நம்ம செல்ஃபோனில் ரீசார்ஜ் போடுற மாதிரி லேசாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். லெனின் எழுதிய புத்தகங்களை, மார்க்சிய புத்தகங்களை, நம்முடைய வரலாற்றை, நம்முடைய கட்சியினுடைய வரலாற்றை எல்லாம் படிக்கிற பொழுது நமக்கே ஒரு சமயத்தில் சொல்றீங்க சொல்லார் கொஞ்சம் என்ன அது சொல்லார் நம்ம வளரவே மாட்டேங்கிறமே அப்படின்னு. அந்த பிரச்சனை நம்மகிட்ட தான் இருக்கு. நீங்கள் தத்துவத்தை முழுமையாக உள்வாங்கி கொண்டு செயல்படுகிற பொழுது நாம் விரும்புகிற மாற்றத்தை நம்முடைய கண் முன்னாலேயே நிகழ்த்தி காட்ட முடியும். நிறைவாக தோழர்களை 24 தேர்தல் வழக்கமான தேர்தல் கிடையாது. நான் மிரட்டுறதுக்காக சொல்லலை. ஒருவேளை 24 இந்த குரூப் வந்துருச்சுன்னு வைங்க, திரும்பி தேர்தல் நடத்துவாங்களானே தெரியல. அந்த அளவுக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையையும் காலிலே போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்றைக்கு பாசிசத்திற்கு எதிராக லெனின் உருவாக்கிய செம்படை அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி இந்த பூவுலகை காத்தது அவர்களுடைய வாரிசுகள் தான். அதே இந்த மூஞ்சியெல்லாம் போய் அங்கே பயிற்சி எடுத்தவர் தான். அவருடைய வாரிசுகள் தான் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சொசிக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா சின்னம், இவங்களுக்கும் அதான் வேற மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. உண்மையில் சொல்ல போனால் இப்போது வருகிற நாடாளுமன்ற தேர்தலும் கூட ஹிட்லரின் வாரிசுகளுக்கும் லெனின் வாரிசுகளுக்கும் நடைபெறக்கூடிய நீண்ட நெடிய சித்தாந்த யுத்தத்தின் ஒரு பகுதி. அந்த வகையில் எல்லோருக்குமான இந்தியாவை படைக்க இப்போது இருக்கிற இந்தியாவை பாதுகாப்போம் தோழர்களே. தோழர் லெனின் புகழ் ஓங்குக, தோழர் லெனின் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம்.